ராகினி என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு சாரதா கிட்ட வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சாரதா வந்து நியாயம் கேட்குறாங்க. ஏன் இப்படிலாம் வந்து அந்த பொண்ணு பண்ணுறா, என் பொண்ணு வேணா என் கூட அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து தாத்தாவும் வந்து விஜயும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. காவேரியும் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராகினி ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து வேலைக்கு ஆகலை, எல்லாம் வேறு மாதிரி தான் பண்ணணும் இவளுக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்க காவேரி வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணாரு, காவேரி தேடி போகிறாரு. அப்போ காவேரி வந்து கிட்ட வந்து போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போகும்போது வெளில வந்து விஜயை கூப்பிட்றாங்க. விஜய்ன்னு கத்துறாங்க. உடனே வந்து கேர்டேக்கர் வந்து அவங்கள கூப்பிட்றாங்க. அப்படின்னோடனே ஐயோ காவேரி கிட்ட பேசலாம்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ண, என்ன ஆச்சு அப்படி, இல்லை சார் சாயந்தரத்துலேருந்து அவங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல சார், கொஞ்சம் பார்த்துங்க, நீங்கள் கொஞ்சம் கிட்ட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும்னு தோணுது சார், ஏன்னா உங்கள் பேர் தான் அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே சொல்லு வெண்ணிலா, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, தேவையில்லாமல் காவேரி மேலே கோவப்படுற, காவேரி மேலே ஏன் கோவத்தை காட்டுற, நீ இப்படி இல்லையே வெண்ணிலா, ஏன் இப்படி ஆகிட்டே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலாவை கேட்குறாரு. வெண்ணிலா வந்து அதுக்கு வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மயங்கிற மாதிரி பண்ணுறாங்க. சரி ஸ்ட்ரெயின் ஆகாத, உனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் எதுவும் உன்னை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சரி படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. உடனே விஜய் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. இல்லை வெண்ணிலா, கொஞ்சம் விடு, நான் அது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கையை எடுக்க பார்க்குறேன். ஆனால் கையை டைட்டாக பிடிக்கிறாங்க. இதனால் விஜய் என்ன பண்ணுறேன்னு தினமும் தவிச்சிட்ருக்காரு. இங்கே வந்து வராங்க நம்ம காவேரி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வெண்ணிலாவும் விஜயும் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை ராகினி நோட் பண்ணிடுறாங்க. ராகினிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இதைத்தானே எதிர்பார்த்தோம், வெளியில் சரியான ஃபார்முக்கு வந்துட்டாலே, இப்போ தொடர்ந்து வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டே இருக்காளே வந்து கண்டென்ட்டு, இவ செமையாக பண்ணுறாளே, சான்ஸே இல்லை, எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலாவுக்கு குணமாயிடுச்சு போட்டிருக்கே, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, காவேரி நெருங்கவே விட மாட்டேங்கிறாள் விஜயை. ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த காவேரி வீட்டை விட்டு போகிறதுக்கு நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. உடனே சரி காவேரி செல்லத்தை கொஞ்சம் கலாய்ச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி போகிறாங்க. என்ன காவேரிமா, உன் புருஷன் எங்கே இருக்கான்னு தெரியுமா, வெள்ளை கையை பிடிச்சி நேவ பார்த்தாலும் உட்காந்துருக்காரு, என்ன விஷயம், நீ என்னமோ சொன்ன என்கிட்ட, வந்து பார்த்தல நான் சமைக்கிறேன்லன்னு, நீ சமைச்ச, அவர் சாப்பிட்டாரா, இல்லை நீ சாப்பிட்டியா, அதான் வெள்ளா வந்து வச்சால வேட்டு, இப்போ பார்த்தல வெள்ளாவோட என்ன ஆட்டோன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சாதாரண விஷயம், இதுக்கப்புறம் தான் இருக்குது, வெள்ளாக்கு எனக்கு தெரிஞ்ச வெள்ளாக்கு குணமாயிட்டே வருது, அதுக்கப்புறம் என்ன, உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு அவள் தான் அந்த இடத்துல இருப்பா, விஜய் பொண்டாட்டியா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசினேன், அப்புறம் அவ்வளோதான், நீ என்ன சொன்னாலும் சொல்லிக்கோ காவேரி, எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. விஜயும் என்ன சரி இவ்வளோ பேசுகிறியே, நீ வந்து விழுந்தியே கீழே, அப்போ விஜய் வந்து உன்னை தூக்குனாரா, தூக்கவே தூக்கலை, வெண்ணிலா கூட தான் நின்னாரு, வெள்ளா கையை பிடிச்சிட்டு இருந்தா சரி ஓகே, கையை பிடிச்சிட்டு இருந்தால் கையை உதறி விட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஏன் ஒன்று வந்து தூக்கலை, வெள்ளா சொன்னதை அப்படியே கேட்குறாரு, அப்படின்னா என்ன அர்த்தம், வெள்ளா மனசு நோகாமல் நடக்கிறாரு. இதுக்கப்புறம் வெள்ளா என்ன சொல்லுவா தெரியுமா, இங்கே பாருங்கள், இவன் நம்மளுக்கு தேவை கிடையாது, இவளை வீட்டை விட்டு அமுச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாள். அதை கேட்டு விஜயும் உன்னை வீட்டை விட்டு அமுச்சிடுவார். அவர் அனுப்பத்துக்கு முன்னாடி நீயே போனால் நல்லாயிருக்கும் காவேரி, பார்த்துக்கோமா, உன்னோட மரியாதையை காப்பாற்றிக்கோ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் கேட்டு காவேரிக்கு அப்படியே அழுகலாம் போல இருக்குது. ஆனால் அப்படி கட்டுப்படுத்திட்டு காவேரியால் நிற்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. வெண்ணிலாவை தூங்க வச்சுட்டு விஜய் வந்து காவேரி இருக்க இடத்துக்கு போகிறாரு. காவேரி வந்து பார்க்குறாரு. காவேரி வந்து அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து விஜய் வந்து காவேரி சமாதானப்படுத்தலாம்னு நினச்சிட்டே, காவேரி தூங்குறாளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே வந்து தாத்தா வந்து திட்டினது, தாத்தா வந்து இந்த மாதிரி வந்து சீக்கிரமாகவே வந்து வெண்ணிலாவை அனுப்ப சொன்னது, அது எல்லாத்தையும் விஜய் யோசிச்சு பார்க்குறாரு. ஆமாம், வெண்ணிலாவை சீக்கிரமாக இங்கேருந்து அனுப்புறது தான் நல்லது, இப்படியே தொடர்ந்து தான் காவேரி நானும் வந்து தூரம் ஆகிடுவோம், காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு காவேரி போய் பார்க்குறாரு. சாரி காவேரி, உன்னை நான் ரொம்ப ரொம்ப காயப்படுத்துகிறேன்டி, எனக்கு நல்லாவே புரியுது, கூடிய சீக்கிரம் இதுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவை நான் எடுப்பேன், நீயும் நானும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருப்போம், வெள்ளாவை நான் சீக்கிரம் அனுப்பிச்சிட்டேன் காவேரி, நான் செய்கிறது தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி பார்க்க அவங்க அக்கா கங்கா வராங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னக்கா அப்படின்னோடனே, நீ பண்ணுறது கொஞ்சம் மாதிரி சரி இருக்கா, அந்த பொண்ணை முதல்ல வெளியே விட்டு வெளியே அனுப்பு. என்னக்கா சொல்கிறேன், ஆமாடி, அவள் வேணும்னே தான் அப்படியே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கா, ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தை கரெக்டாக செய்கிறா பாரு, அவளை நம்பாதடி அப்படின்னு அதிர்ச்சி